இன்றைக்கு இந்திக்காரர்களுடைய அனுமதி இல்லாமல் சென்னையிலே ஒரு அங்குலம் நிலத்தை கூட வாங்க முடியாது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு பெரிய வணிகத்திலும் நம்மால் ஈடுபட முடியாது. சவுகார்பேட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த சவுகார்பேட்டை ஒரு இடம் இருந்தது, இன்றைக்கு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு சவுகார்பேட்டை இருக்கு. தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது. இந்திக்காரர்களுக்கு, மார்வாடிக்கு, மலையாளிகளுக்கு வெட்டி வெட்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு ஈரோட்லயோ சென்னையிலயோ ஒரு தேர்தல் வருதுன்னா இந்தி தெரியாது போடான்னு உதயநிதி டிவி ஷர்ட் போட்டிருப்பாரு. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியில அடிச்சுட்டு எனக்கு இந்தி தெரியும் வாடான்னு. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, பேரு தென்னிந்திய நடிகர் சங்கம். கர்நாடகத்துல கர்நாடகா நடிகர் சங்கம், ஆந்திராவில ஆந்திர பிரதேச நடிகர் சங்கம், கேரளால கேரளா நடிகர் சங்கம். தமிழ்நாட்டில் மட்டும் என்னடா தென்னிந்தியா கேட்டா நாங்க 20 வருஷமா போராடுறோம். என்ன போராடுறீங்க? ஒரு 3500 பேர் கொண்ட ஒரு சங்கம். அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்களுடைய எண்ணிக்கை என்ன? 3500 பேர். எலெக்ஷன் நடத்தும் அப்பப்ப சினிமா நடிகர்லாம் ஓட்டு போட போவாங்க, டிவியில பிளாஷ் நியூஸ் போடுவான். என்ன போடுறான்? இங்கெல்லாம் நடிகர்கள் ஓட்டு போடுறாங்க. 3500 பேர். அந்த 3500 பேர் கொண்ட ஒரு சங்கத்துக்கு கூட தமிழ்நாடு என்ற பெயரை 50 ஆண்டு காலமாக நம்மால் வைக்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால் வெளி மாநிலத்தோருடைய ஆக்கிரமிப்பு, வெளியில இருந்து வந்த நடிகர்களுடைய ஆக்கிரமிப்பு. தமிழ் நடிகைகள் லிஸ்ட் போட முடியாது, எல்லாம் மலையாள நடிகைகள், ஆந்திரா நடிகைகள். அந்த பக்கம் பார்த்தா தமிழ் நடிகர்னு சொல்ல முடியாது. ஆந்திரால இருந்து வரான்றான், நல்லா தான் பேசிட்டு திடீர்னு நாயுடு கையன்றான் சொல்றான்ல, நல்லா பேசுறான், நல்லா நடிக்கிறான், அயம நாயுடு கை, அயம தெலுங்கு கைன்னு பெருமையா சொல்றான். ஏன் இவனையாடா இவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு ரசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா பெரிய அளவுல ஒரு பெரிய இன ஒழிப்பு என்பது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் ஒன்னும் புரியல. அப்ப என்ன, ஒரு தனியார் சங்கத்துக்கு கூட தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க முடியாத வக்கற்ற நாதியற்ற இனமாக இந்த தமிழினம் இருக்கிறது. அந்த தமிழினத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய 7 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இந்திக்காரன் வந்துட்டான். சாதாரண விஷயமாவது 2 கோடி பேர், 2 கோடி பேர் சும்மா வரல, எல்லா வேலையும் செய்து அடுத்த அளவுக்கு போயிட்டான், ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கிறான். இன்றைக்கு இந்திக்காரர்களுடைய அனுமதி இல்லாமல் சென்னையில ஒரு அங்குலம் நிலத்தை கூட வாங்க முடியாது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு பெரிய வணிகத்திலும் நம்மால் ஈடுபட முடியாது, எங்கேயும் தொழில் நடத்த முடியாது. எந்த மூலைக்கு போனாலும் ஒரு மார்வாடி, குஜராத்தி, சேட்டுகள், தெலுங்கர்கள், மலையாளிகள், பார்சிகள் இவன் தான் இருக்கிறான். சென்னையில முழுக்க அவனுடைய ஆதிக்கம். எந்த மூலைக்கு வேணும்னாலும் பாருங்க. சவுகார்பேட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த சவுகார்பேட்டை ஒரு இடம் இருந்தது, இன்றைக்கு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு சவுகார்பேட்டை இருக்கு. சாதாரண விஷயமா அது? இந்தி பாட்டு அசாடா போடுறான், எங்க பார்த்தாலும் போடுறான். பேருந்துல போய் பாருங்க, பேருந்துல நீங்க பயணிக்கும் போது இந்தியில சத்தமா பாட்டு போட்டுட்டு வருவான். உங்களுக்கு பயமா இருக்கும், அவங்ககிட்ட போய் சொல்லலாம் வேணாமான்னு. எங்களால் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திமிர இறங்கிட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அராஜகத்தோட இறங்கி விட்டான். நாம எங்கேயாவது பிழைக்க போறோம் அப்படின்னா எப்படி போவோம், எப்படி இருப்போம்? அந்த ஊரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொண்டு அவனுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிப்பாக இருப்போம். அதானே வழக்கம். ஆனா இந்திக்காரன் எவனாவது அப்படி இருக்கானா? போலீஸ்காரனை போட்டு அடிக்கிறாங்க. 54 அடிச்சானா இல்லையா போலீஸ்காரன்? ஈரோட்ல போலீஸ்காரன் அடிச்சானா இல்லையா? ஓசூர்ல போலீஸ்காரன் அடிச்சானா இல்லையா? எவனாவது அடிப்போமா? தமிழர்கள் அடிப்போமா? ரவுடியா இருக்கட்டும், பொறுக்கித்தனம் பண்றவனா இருக்கட்டும், தமிழனா இருந்தா அவன் அடிப்பாங்க போலீஸ்கார. போலீஸ் அவன் அடிக்க கூடாது, இயல்பா. ஆனா வடநாட்டுக்கார, ஒரிசாக்கார, பீகார்கார போலீஸா தலையே போடுறான். நம்ம போலீஸ் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு நம்மளதான் வந்து அடிக்கணும். நம்ம போலீஸ் இருக்காங்களா, காவல்துறை, நம்மளதான் அடிக்கிறாங்க. யார? தமிழர்கள் எங்கேயாவது கிடைக்கிறானா, தூய்மை பணியாளர் கிடைக்கிறானா, அவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுவாரு. அப்படியே தூக்கிப்பட்டு மிதிப்பாரு, கைது பண்ணி இழுத்து தள்ளுவாரு. இப்ப பீகார்காரங்கிட்ட, ஒரிசாக்காரங்கிட்ட அயோக்கியத்தன, அட்டுழியம், கொலை, கொள்ள, கற்பழிப்புன்னு ஒவ்வொரு நாளும் அழகிருக்கான இந்திக்காரன் வெளிநாட்டுக்கார அவன்கிட்ட காட்டுறவங்க வீரத்தை அப்பாவி தமிழ்கிட்ட போய் காட்டுறது. எவனாவது அத்துக்கூலி இருப்பான் தமிழன், அவனை தூக்கி ஸ்டேஷன்ல போட்டு மிதிக்கிறதுல காட்டுறது. இந்த அஜித்குமார் ஒருத்தன் போட்டு ஸ்டேஷன் அடிச்சு கொண்டாங்கல்ல, சாத்தான் குளத்துல பெர்னிக்ஸ், ஜெபராஜ் அவங்க அடிச்சு கொண்டாங்கல்ல, அப்பாவிகள் கிடைக்கிறான் பாருங்க தமிழன், அவனை போட்டு அடிச்சு கொள்வாங்க. அதான் போலீஸ்காரனுடைய வீரம். ஏன்னா இவங்களுக்கு உத்தரவு போடக்கூடிய இடத்துல பிஜேபியில யாரு கேட்டா திருப்பாதின்னு ஒரு ஆளுக்கு வந்திருக்காரு. அவ யாரான ஒரிசான்றாங்க, பீகார்ன்றாங்க. இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு நிலைமை. தமிழ்நாட்டு காவல்துறை தலைமை இயக்குநராக, தலைமை பொறுப்பிலே தமிழர்கள் இருக்க வேண்டும்.
எங்கேயாவது இந்தியாவில் தமிழர் இருக்கிறானா? உத்தரப்பிரதேச ஒரு தமிழனை காக்கி சட்டை போட்டவன் ஐபிஎஸ் காரன் விட்டுருவாங்களா? ஆந்திராக்காரன் விட்டுருவானா? உத்தரப்பிரதேச விட்டுருவானா? இந்திக்காரன் தானே வச்சிருப்பான். எவனாவது தமிழன் தலையெடுத்து போனா அனுப்பி ஊருக்கு அனுப்பிடுவான். நடக்குதா இல்லையா? படிக்க போன தமிழர்கள் டெல்லியில சாவறான். டெல்லியில எய்ம்ஸ்ல நம்முடைய மாணவர்கள் மாணவ செல்வங்கள் படித்து மார்க் எடுத்து ரேங்க் எடுத்துட்டு மேல போய் டெல்லியில படிக்கிறான். மரணம் பாத்தீங்கன்னா தெரியும். டெல்லியில போய் படித்து அங்கே மரணமான படுகொலையாக வரக்கூடிய மாணவனை எடுத்து பாருங்க. வாழ முடியல, படிக்க முடியல. நம்ம மாணவன் மார்க் வாங்கிட்டு ஃபீஸ் கட்டிட்டு படிச்சுட்டு இருக்கிறவன் டெல்லியில என்ன பண்றான்? டார்ச்சர் பண்றான், தற்கொலைக்கு தள்ளுறான், படுகொலை செய்யறான். என்ன போலீஸ் அதை கண்டுக்காது. ஒரு தமிழ் மாணவன் கண்டா இங்க ஒரு நாய் சேர்ந்துக்கிறதா ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. எப்படி தமிழ்நாட்டிலே ஒரு நாய் செத்து கிடந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாதோ, அது போல வடநாட்டிலே நம்முடைய தமிழன் செத்து கிடந்தால் எஃப்ஐஆர் கிடையாது. உடம்பு எடுத்துட்டு போயிட்டாரு. நம்முடைய பேராசிரியர் மூர்த்தி என்பவர் நல்ல பெரியாரிய பற்றாளர், வடநாட்டிலே இருக்கக்கூடியவர். அவர் அங்க அப்படிதான் மரணமான முறையில மரணம் அடைந்து விட்டார். எஃப்ஐஆர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? தமிழர்கள் வடநாட்டிலே பயந்து கொண்டுதான் வாழ வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் பயந்து கொண்டுதான் வாழ வேண்டும். இந்திக்காரனுக்கு பயந்துட்டு இவன் அடிப்பானா, அவன் வந்து ஏதாவது பிடிங்கிடுவானா, இவன் கொள்ளக்காரன் வீட்டுக்குள்ள வந்துடுவானா பயந்துட்டே இருக்கணும். எங்க? இந்த தமிழ்நாட்டுல. ஆனால் பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க டெல்லியில, அவர் போய் வாய் கூசாம பேசுறார். தமிழ்நாட்டிலே பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டிலே பீகார்காரர்களை தமிழர்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள். யாரு? பிரதமர். இப்படி கொஞ்சம் நெஞ்சார போய் சொல்றான் பாருங்க, இவர்தான் பிரதமர். தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்குத்தான் பாதுகாப்பு கிடையாது. இந்திக்காரனுக்கு, மார்வாடிக்கு, மலையாளிகளுக்கு ரெட்டி ரெட்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழனுக்குத்தான் பாதுகாப்பு கிடையாது. தமிழர்களால் கூலி வேலைக்கு போனால் போக முடியாது. இப்படி எல்லா வகையிலும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தமிழ்நாட்டில் எல்லா உரிமைகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்ப அடுத்தது வந்து என்ன? ஏதாவது வேலை போச்சு, வணிகம் போச்சு, தொழில் நடத்த முடியாதுன்னு போச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டான்? வாக்குரிமை அப்படின்னு வந்துட்டான். இந்த திமுக அதிமுக ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, வடநாட்டில இருந்து ஒரிசாக்காரன் வாங்க, பீகார்காரன் வாங்கன்னு கூவி 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 இந்த ஊர் ஃபுல்லா குடியமர்த்திட்டாங்க. சென்னையில தலைமைச் செயலகம் அமைச்சர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமைச்சர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு அதை மருத்துவமனையா மாத்திட்டாங்க. அதை கட்டியது 700 ஒரிசாக்காரர்கள் என்று கலைஞர் கருணாநிதி அப்படியே பெருமையா சொல்றாரு. பாருங்க, ஒரிசால இருந்து கட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு அதை செய்ய முடியாத அளவு வெக்கு இல்லையா? அவனுக்கு வேலை குடிக்காம ஒரிசாக்காரனுக்கு வேலை கொடுத்து தமிழ் தொழிலாளிகளுடைய வயிற்றுல அடித்ததை தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருமையாக பேசலாமா? பேசினார். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் ஊர் ஃபுல்லா தங்கி 1.5 கோடி பேர் ஆயிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள. இப்ப அடுத்தவன் என்ன பண்றாங்க? வாக்குரிமை கொடுங்கன்றான். இங்க இருந்து கேட்கல, டெல்லியில இருந்து சொல்றாங்க. அதுக்காக ஸ்பெஷல் ஸ்கீம் SIR. என்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்? என்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்? வாக்காளர்களை சீராய்வு செய்ய போகிறோம். அப்படியா? சரி, வாக்காளர் சீராய்வு என்ன பண்ணுவ? பேரை நீக்கிறது, பேரை சேர்க்கறதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்ப்பா. 18 வயசு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பசங்களுக்கு அந்த ஃபார்ம் 8 ஒன்று வாங்குவோம். ஃபார்ம் 6 வாங்கி பிள்ளைக்கு 18 வயசு ஆச்சு, ஓட்டு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, 18 வயசு ஆச்சுன்னா சேர்த்துருவாங்க. இல்ல, நான் இந்த தொழில இருந்து நான் சென்னையில இருக்கேன், திடீர்னு திண்டுக்கலுக்கு போயிட்டேன் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய பேரை நீக்கி விட்டு திண்டுக்கல்ல வாக்குரிமை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இது நடக்குதா இல்லையா? தேர்தல் அலுவலகத்தில் நம்ம செய்யறோமா இல்லையா? இயல்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்திய அரசு என்ன சொல்றான்னா, திடீர்னு ஒன்று சொல்றான், சீராய்வு. சரி, சீராய்வுன்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கான். என்னன்னா, இந்த சீராய்வு நடத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு கொடுக்குறான். அதுல நீங்க வாக்காளர் என்றால் என்னென்ன ஆவணம் கொடுக்கணும்னு சொல்றான். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அது இதுன்னு சொல்லிட்டு வரான். 12 இடத்துல சொல்றான். 13வது இடத்துல என்ன தெரியுமா சொல்றான்? என்ன ஆவணம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளர் சேர்க்கை நீக்கம் செய்வதற்கான ஆவணத்துல அவங்க எதை பார்வையிடணும் தெரியுமா? பீகாருடைய வாக்காளர் பட்டியல். ஏண்டா, பீகார் வாக்காளர் பட்டியலுக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் என்னவா சம்பந்தம்? இத ஒரு அறிவிப்பாக கொடுத்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எலெக்ஷனுடைய அந்த இணையதளத்தில் போய் பாருங்க, ஃபார்ம்ல போட்டிருக்கான். 13வது ஆவணம் பீகார் வாக்காளர் பட்டியல். ஏண்டா இது ஏண்டா கொண்டு வரீங்கன்னா, அப்ப சொல்றா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது பீகார்ல நாங்க 39 லட்சம் பேரை நீக்கிட்டோம். ஏன்னா அவன் வீட்டுல போய் பார்த்தா வீட்டுல இல்ல, அவன் குடும்பத்தோட காணாம்.
அவன் எங்கடா போன்னு கேட்டா, நாங்க எங்க பார்த்தாலும் இருக்கிறோம் இந்தியா முழுக்க, எனக்கு அங்க கூட வாக்குரிமைன்றான். அப்ப அந்த 39 லட்சம் பேர்ல 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கான், தெருவில் இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் சீராய்வு திட்டம். அதனாலதான் தமிழ்நாட்டு ஆவணங்களில் பீகாருடைய எலக்ட்ரல் லிஸ்ட் அளிக்கணும். எதுக்காக? இங்க இருப்பார் ஒருத்தர், ஏதோ ஒரு குமார்னு பேர் யாதவ் குமார்னு வச்சிருப்பாரு. அந்த யாதவ் குமார் பீகார்ல என்ன தொகுதியில் இருக்காருன்னு தேடி பார்க்கறதுக்கு 13வது ஆவணமா. இதை இப்படி வெளிப்படையா நடத்திக்கிட்டு நாங்க வெளிநாட்டில் சேர்க்க மாட்டோம் கூசாம புழுகிறோம். நடக்கதா இல்லையாங்க இது? இந்த 10 லட்சம் பேருக்கு ஓட்டு உரிமை கொடுத்தா யாருக்கும் ஓட்டு போடுவான்? நேரா முதல்ல பிஜேபி, அடுத்தது காங்கிரஸ், கொஞ்சம் முற்போக்கா இருக்காங்க கம்யூனிஸ்ட். இதானே? எவ்வளவுதான் துரோகத்தை செய்தாலும் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு இந்திக்காரன் ஓட்டு போட மாட்டான். அவங்களுக்கே தெரியும். அதே போடணும். சேகர் கேட்ல போயிட்டு காலில் விழுந்து கெஞ்சிறார் சேகர் பாபு. நாங்கள் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திராவிட கட்சிகள் இருவரும் இணைந்து உங்களுடைய மார்வாடிகளுக்கு, இந்திக்காரர்களுக்கு தானே 50 வருஷமா உழைச்சிருக்கிறோம் என்று பிச்சை கேட்கிறார் போல கேட்கிறார். வீடியோ இருக்கு, நீங்க இணையதளத்துல பாருங்க. சேகர் பாபு சவுகார்பேட்டைன்னு போட்டா அந்த பிச்சை எடுக்கிற காணொலி இருக்கும், வாக்கு பிச்சை. இன்னைக்கு ஈரோட்லயோ சென்னையிலயோ ஒரு தேர்தல் வருதுன்னா இந்தி தெரியாது போடான்னு உதயநிதி டிவி ஷர்ட் போட்டிருப்பாரு. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியில அடிச்சுட்டு எனக்கு இந்தி தெரியும் வாடான்னு, என்ன எங்களுக்கு ஓட்டு போடு. தயநிதி மாறன் பாத்தீங்கன்னா நெத்தியில இப்படி சேவை போட்டு தலையில ஒரு டர்பன் வச்சுட்டு நிப்பாரு. திமுக தான். அப்ப என்னன்னா வாக்குரிமைக்காக இந்திக்காரன் காலை நக்கி பிழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த திராவிட அயோக்கியர்கள் தமிழ்நாட்டில் இந்திக்காரனை குடியமர்த்தி விட்டு ரேஷன் கார்டு கொடுத்து, ஆதார் கார்டு கொடுத்து, அடுத்து வாக்குரிமை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இந்திய அரசு பிஜேபி தாங்க செய்து நாங்க எதிர்க்கிறோம்னு சொன்னா, அவன் செய்வதற்கு நீ ஏண்ட அரசு பணியாளர் அனுப்புற? வாக்காளர் திருத்த பணிக்கு தமிழ்நாட்டு அரசு பணியாளர்கள் ஏன் செல்ல வேண்டும்? திமுக சொல்லணும்ல, எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று திமுக அரசு அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்குமா இல்லையா? அப்ப சொல்லல அப்படின்னா நீயும் அவனோட சேர்ந்த கூட்டுக்களவாணி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் இந்திக்காரனை சேர்ப்பதற்கு திராவிட அயோக்கியர்களும் ஆரிய அயோக்கியர்களும் இணைந்து சரி செய்கிறார்கள். வாக்காளர்களே, தமிழர்களே கவனம் பெற்று விழிப்புணர்வு பெற்று எழ வேண்டும் என்றுதான் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தமிழ் தேசிய பேரியக்கம் அழைப்படுத்திருக்கிறது. சென்னையிலே தலைமைச் செயலகத்துக்குள்ளேதான் இந்திய அரசுடைய தேர்தல் தலைமை அதிகாரியுடைய அலுவலகம் இருக்கிறது. எனவே அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாலே ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலே, ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறோம். பேசிட்டு கூட்டம் நடத்திட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல. தமிழ் தேசிய பேரியக்கம் களத்திலே நின்று போராடக்கூடியவர்கள். இன்றைக்கு ஓசூர்ல டாடா ஆலையில பிரச்சனை பாக்குறீங்கல்ல, அந்த டாடா ஆலை அந்த ஓசூர்ல இருப்பதற்கு காரணம் தமிழ் தேசிய பேரியக்கம். அங்கே தமிழர்கள் இன்றைக்கு பணிபுரிவார் என்றால் அதில் தமிழை பணியமைத்தினால்தான் உங்களுடைய ஆலை இங்க இருக்கும் என்று சொல்லி போராட்டம் நடத்தி அதன் வழியாக 80 விழுக்காட்டு தமிழர்களை இங்க பணியமர்த்திய இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம். இப்படியெல்லாம் தமிழ் இனத்துக்கான பல கள போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இந்த தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக நம்முடைய கருத்துக்களை பகிர்கிறோம். ஏதோ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தேர்தல் திருவிழால கலந்து போவது கிடையாது. இந்த தேர்தலுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வேண்டும் என்று சொல்கிறோம். அதை வைத்து என்ன பண்றதுன்னு கேட்டா, அந்த தமிழ் தேசிய எழுச்சி தான் நம்முடைய உரிமைகளை காலம் காலமாக மீட்டு இருக்கிறது. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது என்ன? மாபெரும் தமிழ் தேசிய எழுச்சி. அன்றைக்கு போராடிதான் அந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் செய்த ஈகத்தினால்தான் இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் இந்தி வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த ஈகியம் செய்த ஈகத்தினால்தான், போராட்டத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு எஞ்சி இருக்கிறது. இன்றைக்கு மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் ஏதோ கட்சிகள் கிடையாது, விவசாயிகள், பொதுமக்கள், காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்க செய்தவர்கள், எங்களை போன்ற அமைப்புகள், இயக்கங்கள், உழவர்கள். ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது ஏதோ கட்சிகள் கிடையாது, எங்களை போன்ற அமைப்புகள், இயக்கங்கள் மக்கள் போராட்டத்தை நடத்தி மூடி காட்டினோம். ஜல்லிக்கட்டு உரிமையை மக்கள் போராட்டத்தை நடத்தி மீட்டுக் கொடுத்தோம்.
இப்படி மக்கள் போராட்டத்தை கட்டமைத்து தான் வரலாற்றில் பல உரிமைகளை மீட்டிருக்கிறோம். இனியும் தொடர்ந்து போராட்டங்களை கட்டமைத்து தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு இறையாண்மை மீட்பு போராட்டத்திற்கு லட்சியத்திற்கு மிகப்பெரிய அணிவகுப்பை நடத்த வேண்டும். அந்த அணிவகுப்பிலே வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள், ஏதோ இந்த விவரங்களை எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இணைய வேண்டும். வேடிக்கை பார்த்துவிட்டு கைத்தட்டி விட்டு போனால், கலைந்து போனால் அது சரியல்ல. சரி என்று சொன்னால் எங்களோடு நிற்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அப்படியே ஜெயிலே இருக்கிறது கிடையாது, வாழ்றதில்லை. எல்லாம் வெளியே தான் இருக்கிறோம், குடும்பம் நடத்துறோம், போராட்டம் நடத்துறோம், மக்கள் போராட்டங்களை நடத்தி ஒரு மிகப்பெரிய கருத்துருவாக்கத்திற்கு துணை செய்கிறோம், வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு இணையங்கள் என்று சொல்லி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த பகுதியிலே தமிழ் தேசிய எழுச்சிக்கான ஒரு விதையை போடக்கூடிய வகையிலே ஆதம்பாக்கத்திலே தமிழ் தேசிய பேரவையிலே கிளையை உருவாக்கி இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.